உங்களுக்கு ஆட்டுக்கால் பாயா வெறித்தனமா பிடிக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. பிகாஸ் இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல போலி ஆட்டுக்கால் பாயா பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் முருங்கைக்காவை நல்லா வாஷ் பண்ணி பெருசு பெருசா சாப் பண்ணி டைரக்ட் ஃபயர்ல அவனை நல்லா சார் பண்ணிட்டு ஒரு கடாயில நம்ம சார் பண்ண முருங்கைக்காய், மஞ்சள் பொடி, மிளகு பொடி, தண்ணி இவங்க எல்லாரையும் கொதிக்க விட்டுறலாம். இப்போ இந்த சைட்ல ஒரு குட்டி பவுல்ல முந்திரி, கசகசா, தேங்காய், சுடு தண்ணி இவங்க எல்லாரையும் வெயிட்டிஸ்ல வச்சுக்கலாம். இன்னொரு சைட் கேப்ல ஒரு பேன்ல எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்கி, தனியா, சோம்பு, மிளகு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, உப்பு இவங்க எல்லாரும் நல்லா வதங்கி கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஃபைன் பியூரேவா டிர் பண்ணி வெயிட்டிஸ்ல வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறமா தக்காளி, உப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம டிர் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட் முருங்கைக்காய் நம்ம கொதிக்க வச்ச தண்ணி மூடி போட்டு 10 to 15 நிமிட்ஸ் இவங்களை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஃபைனலா நம்ம ஊற வச்சிருக்கிற முந்திரி பருப்பு, தேங்காவை ஒரு ஃபைன் பியூரேவா டிர் பண்ணி ஆட் பண்ணிட்டு இன்னொரு 2-3 நிமிட்ஸ் கொதிக்க விட்டா தலைவா ரெடி. ரொம்ப திக்கா இருக்கானா தாராளமா தண்ணி விட்டு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அம்புட்டுதான். இவன் இப்படி அப்படின்லாம் நான் சொல்ல போறது இல்ல. நீங்களே ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அப்படின்னு யார் சமைப்பாங்களோ அவங்களுக்கு அனுப்பி செஞ்சுதா அப்படின்னு சொல்லுங்க. Until I meet you again, Tatupu boy from Kirti.